பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இரண்டு ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பெக்கா யாருடைய குமாரன்? ரெமலியாவின் குமாரன். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் யார்? ஆகாஸ். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. பெக்காவின் எத்தனாம் வருஷத்தில் ஆகாஸ் ராஜாவானான்? பதினேழாம் வருஷத்தில். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. ஆகாஸ் எத்தனை வயதில் ராஜாவானான்? 20 வயதில். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஆகாஸ் எருசலேமிலே எத்தனை வருஷம் அரசாண்டான்? 16 வருஷம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஆகாஸ் தன் தகப்பனாகிய டேஸை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை. தாவீதை போல. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. ஆகாஸ் யாருடைய வழியிலே நடந்தான்? இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. ஆகாஸ் ராஜா யாருடைய அருவருப்புகளின்படி நடந்தான்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் அருவருப்புகளின்படி. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. தன் குமாரனை தீக்கடக்க பண்ணின ராஜா யார்? ஆகாஸ் ராஜா. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஆகாஸ் ராஜா எவைகளிலெல்லாம் பலியிட்டு தூபங்காட்டி வந்தான்? மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. ஆகாஸை முற்றுகை போட்டு ஜெயிக்க மாட்டாதே போனவர்கள் யார்? ரேத்சீன் மற்றும் பெக்கா. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. டேஸ் ராஜாவாகிய ரேத்சீனும் டேஸ் ராஜாவாகிய பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தனர். சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீன் மற்றும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கா. 2 ராஜாக்கள் 16:5. கேள்வி எண் 13. யூதரை ஏலாத்திலிருந்து துரத்தினவன் யார்?
ரேத்சீன் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. ரேத்சீன் ஏலாத்தை திரும்ப எதோடே சேர்த்து கொண்டான்? சீரியாவோடே 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. ஏலாத்திற்கு வந்து இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறவர்கள் யார்? சீரியர் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. ஆகாஸ் ராஜா திகிலாத் பிலேசரிடத்திற்கு யாரை அனுப்பினான்? ஸ்தானாபதிகளை 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17. திகிலாத் பிலேசர் டேஸின் ராஜா? அசிரியாவின் ராஜா 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. நான் உம்முடைய டேஸும் உம்முடைய டேஸுமாய் இருக்கிறேன் என்று ஆகாஸ் அசிரியாவின் ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். உம்முடைய அடியானும் குமாரனுமாயிருக்கிறேன் என்று 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. தனக்காக யுத்தம் பண்ண வரும்படி திகிலாத் பிலேசரை அழைத்தது யார்? ஆகாஸ் ராஜா 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும். யார் யாருக்கு சொல்லி அனுப்பியது? ஆகாஸ் திகிலாத் பிலேசருக்கு 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. ஆகாஸ் ராஜா அசிரியாவின் ராஜாவுக்கு எவைகளையெல்லாம் காணிக்கையாக அனுப்பினான்? கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. ரேத்சீனை கொன்று போட்டது யார்? திகிலாத் பிலேசர் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. திகிலாத் பிலேசர் தமஸ்குவின் குடிகளை எங்கே சிறைப்பிடித்து கொண்டு போனான்? கீர் பட்டணத்திற்கு. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. ஆகாஸ் ராஜா டேஸில் உள்ள டேஸுக்கு எதிர்கொண்டு போனான். தமஸ்குவில் உள்ள திகிலாத் பிலேசருக்கு. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. ஆகாஸ் திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போனபோது எதை கண்டான்? தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தின் சாயலையும் சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆகாஸ் ராஜா யாருக்கு அனுப்பினான்? ஆசாரியனாகிய உரியாவுக்கு. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. ராஜாவாகிய ஆகாஸ் சமாரியாவிலிருந்து வருகிறதற்குள் உரியா பலிபீடத்தை கட்டினான். சரியா தவறா என கூறுக. தவறு. தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28. ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின டேஸ் படியெல்லாம் உரியா செய்தான். கட்டளையின்படியெல்லாம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29. உரியா கட்டின பலிபீடத்தின் மேல் ஆகாஸ் எவைகளை தகனித்தான்? தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 30. உரியா கட்டின பலிபீடத்தில் ஆகாஸ் ராஜா எதை வார்த்தான்? தன் பான பலியை. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 31. தன் டேஸின் இரத்தத்தை ஆகாஸ் ராஜா பலிபீடத்தின் மேல் தெளித்தான். சமாதான பலிகளின் இரத்தத்தை. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. வெண்கல பலிபீடம் எங்கே இருந்தது? கர்த்தரின் சந்நிதியில். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 33. வெண்கல பலிபீடத்தை ஆகாஸ் ராஜா எங்கிருந்து எடுத்தான்? ஆலயத்தின் முகப்பிலிருந்து. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை எடுத்து ஆகாஸ் ராஜா எங்கே வைத்தான்? தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 35. எந்த பலிபீடத்தின் மேல் காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் செலுத்தும்படி ஆகாஸ் உரியாவிடம் சொன்னான்? உரியா கட்டின பெரிய பலிபீடத்தின் மேல். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 36. பெரிய பலிபீடத்தின் மேல் எவைகளின் இரத்தத்தை தெளிக்கும்படி ஆகாஸ் உரியாவுக்கு கட்டளையிட்டான்? சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 37. தேசத்தினுடைய சகல ஜனத்தின் எந்த பலிகளையெல்லாம் பெரிய பலிபீடத்தின் மேல் செலுத்தும்படி ஆகாஸ் உரியாவிடம் சொன்னான்? சர்வாங்க தகன பலி, போஜன பலி மற்றும் பானபலி. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 38. டேஸ் பலிபீடமோ நான் டேஸ் கேட்கிறதற்கு உதவும் என்று ஆகாஸ் ராஜா உரியாவிடம் கூறினான்? வெண்கல பலிபீடமோ சன்னதம் கேட்கிறதற்கு. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 39. யார் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான்? ஆகாஸ் ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 40. ஆகாஸ் ராஜா எதை அறுத்து விட்டான்? ஆதாரங்களின் சவுக்கைகளை. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 41. ஆதாரங்களின் சவுக்கைகளின் மேலிருந்தது எது? கொப்பரைகள். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 42. ஆகாஸ் ராஜா கடல் தொட்டியை டேஸ் நிற்கிற டேஸ் மேலிருந்து இறக்கினான். கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 43. ஆகாஸ் ராஜா கடல் தொட்டியை இறக்கி எங்கே வைத்தான்? கற்களின் தள வரிசையிலே.
2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 44. ஆகாஸ் ராஜா எவைகளை அப்புறப்படுத்தினான்? ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 45. ஓய்வு நாள் மண்டபம் எங்கே கட்டப்பட்டிருந்தது? ஆலயத்தின் அருகே. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 46. ஓய்வு நாள் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் ஆகாஸ் ராஜா எங்கிருந்து அப்புறப்படுத்தினான்? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 47. யார் நிமித்தம் மண்டபங்களை ஆகாஸ் ராஜா அப்புறப்படுத்தினான்? அசிரியருடைய ராஜாவின் நிமித்தம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 48. ஆகாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள் எங்கே எழுதப்பட்டுள்ளது? யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 49. ஆகாஸ் ராஜா எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 50. ஆகாஸ் ராஜாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? ஆகாஸ் ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.